நீங்க இப்ப இவ்வளவு கஷ்டப்படுறீங்க? மத்தவங்க என்ன நினைப்பாங்க தெரியுமா? நீ ஜெயில இருந்து தப்பிச்சு ஓடி வந்துட்டேன்னு. பாவம், அவங்களுக்கு இப்படி தெரியும் நீ எங்களோட விருந்தாளியா எங்க கூட இருக்கேன்னு. நான் உன்னை ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன்ல. சரி, இனிமே கஷ்டப்படாத. நானே உன்னை சந்தோஷமும் படுத்துறேன். பாபா வந்து உட்காரு. அம்மா, இவ்வளவு நல்லா டைட்டா பிடிச்சுக்கோ. இப்ப அமைதியா இருப்பேன். மெதுவா தான் போடுவேன். இந்த மருந்து இவளோட சுயநினைவை இழக்க வச்சிடும். அதுக்கப்புறம் நாம என்ன சொல்றோமோ அத மட்டும் தான் இந்த பொம்பளை செய்வா. பாத்துக்கிட்டே இருமா. நாம தான் ஜெயிக்க போறோம். என்னோட அம்பு என்னமோ ஒன்னே ஒண்ணுதான், ஆனா குறி மட்டும் 2. பூஜையோட சங்கல்பம் முடிஞ்சிருச்சு. இப்ப எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க, ஜெய் துர்கா தேவிக்கு ஜெய். ஜெய் துர்கா தேவி. நீங்க அனுமதி கொடுத்தீங்கன்னா நான் கிளம்புறேம்மா. ஜெய் துர்கா தேவி, ஜெய் துர்கா தேவி, ஜெய் துர்கா தேவி. ஆண்டி எப்படி இருக்காங்க? நல்லாதான் இருக்காங்க. ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்காங்க. நீ ஏன் இவ்வளவு கவலையா இருக்க? பிரேமண்ணா எங்க? அவரை நான் பார்க்கவே இல்லையே. நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க ரோஹிணி. நாங்க பிரேமம்மாவை பத்திரமான இடத்துக்கு அனுப்பி வச்சிட்டோம். அந்த சோனிக்காரியால அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது. ரொம்ப நல்ல விஷயம் தான் நீங்க செஞ்சிருக்கீங்க. நான் ரொம்ப கவலைப்பட்டுட்டு இருந்தேன். அந்த சோனியக்காரி எதுக்குதான் இப்படி எல்லாம் செய்யறான்னு தெரியல. என்ன சத்தம் இது? ஒழுங்கு மரியாதையா கத்திய கீழே போடு. போலீஸ் ஸ்டேஷனுக்கு நீயே வந்துரு. இல்லங்க, யாரு கிட்ட வராதீங்க, இல்ல இவளை கொலை பண்ணிடுவேன். வேண்டாம், நான் சொல்றத கேளு. என் அம்மாவை விட்டுரு. நீதான் ஏற்கனவே எங்களுக்கு லெட்டர் போட்டிருக்கியே. நீ வருவன்னு தான் நாங்க போலீஸ கூப்பிட்டுருக்கோம். உன்னால எதுவும் பண்ண முடியாது. உன்னோட வேலையெல்லாம் மூட்டை கட்டி வச்சுட்டு அவங்கள விடுற வேலையை பாரு. போலீஸால என்ன எதுவும் செய்ய முடியாது. நீங்க சொல்றத நான் கேட்க மாட்டேன். மரியாதையா பிரேம் இருக்கிற இடத்த என்கிட்ட சொல்லுங்க, இல்ல இவளை நான் கொன்னுடுவேன். பிரேமையா? எதுக்கு? அவ என்ன பண்ணாலும் பரவாயில்ல, ஆனா பிரேம் இருக்கிற இடத்த மட்டும் சொல்லாதீங்க. வாய மூடு. உனக்கு என் உயிர் வேணாலும் எடுத்துக்கோ. ப்ளீஸ் எங்க அம்மாவை விட்டுரு. நாங்க உனக்கு என்ன பாவம் பண்ணோம்? நான் உன்கிட்ட கையெடுத்து கெஞ்சி கேட்டுக்கிறேன். எங்க அம்மாவை விட்டுடு. இனிமேல் இங்க இருந்து தப்பிக்க முடியாது. ஒழுங்கு மரியாதையா சரணடைஞ்சிரு. வாய மூடு.
பிரேம இங்க இருந்து கூட்டிட்டு போறதை யாராலும் தடுக்க முடியாது. இங்க பாரு, நீ பெரிய தப்பு பண்ற. நீயும் பிரேமும் எனக்கு செஞ்சதுதான் தப்பு. உங்க 2 பேரையும் என்னைக்கு நான் மறக்க மாட்டேன். என் குழந்தைய பலி கொடுக்கணும்னு நினைச்சிருக்காங்க. உங்க குழந்தைய காப்பாத்த என் பூஜையை எதுக்கு பாதியில நிறுத்துனீங்க? என்கிட்ட ஏன் மோதுனீங்க? அந்த குழந்தைய விட்டுட்டு போயிருக்க வேண்டியதானே. பூஜையை நான் பூர்த்தி செஞ்சிருப்பேனே. நான் பலி கொடுக்கறத நீங்க எதுக்காக தடுத்தீங்க? அந்த குழந்தைய காப்பாற்ற வேண்டிய அவசியம் உங்களுக்கு என்ன இருக்கு? அது என்ன உங்க குழந்தையா? அந்த குழந்தைய நான் அன்னைக்கு பலி கொடுத்திருந்தேன்னா இன்னைக்கு உங்களுக்கு இந்த பிரச்சனை வந்திருக்கவே வந்திருக்காது.